அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நிலைமை எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவரே சொன்னது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. ஒவ்வொரு நாளும் தூக்கமே இல்லை. தூங்க போகலாம் பார்த்தா நாளைக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு கவலையோடு படுத்து ஏதோ கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சா அடுத்த நாளைக்கு ஏதோ ஒரு 7:30 எவனோ ஒருத்தன் கூட்டி விட்டுறான். அதனால் ஒரு நாளும் நிம்மதியான தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரே புலம்பி தள்ளியிருக்காரு. பாவம், எந்த ஒரு முதலமைச்சருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு நாளும் சரியான தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார். நாளைக்கு என்ன பிரச்சனையை எவன் கொண்டு இழுத்து விட போகிறானோ, நாளைக்கு என்ன 7:30 கொண்டு விட போகிறானோ, என்னத்தையாவது ஒன்று பேசி நம்மளை வம்பில் இழுத்து விட்டுற போகிறானுங்களேன்னு சொல்லிட்டு அரைகுறையாக தூங்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் போலீஸ்காரங்களால் ஒரு பெரிய பிரச்சனை வகையாக மாட்டி விட்டாங்க. இவ்வளோத்துக்கும் காவல்துறையினுடைய கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தான் இருக்குது. அதில் சிவகங்கை சேர்ந்த சில போலீஸ்காரங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒப்பந்த காவலாளியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை விசாரணைங்கிற பேரில் அடித்தே கொண்டு விட்டாங்க. 5 பேரோ 6 பேரோ அந்த போலீஸ்காரங்க. விஷயம் கேள்விப்பட்டவுடனே அவங்கள அவர் பணியிடை நீக்கம் பண்ணிட்டார். உடனே நடவடிக்கை எடுத்துட்டார். பணியிடை நீக்கம் பண்ணிட்டார். இருந்தாலும் அந்த கேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா கொடூரத்துலேயும் கொடூரம். அந்த அளவுக்கு ஒருத்தனை அடிக்கக்கூடாத இடத்துலலாம் அடித்து கண்ணு மண்ணு தெரியாமல் அடித்து. ஏன்னா ஒரு மனிதனுடைய பாடிங்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் பிளேசஸ் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு லைட்டாக தட்டினாலே அவுட்டு, அந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்ணா பின்னான்னு தெரியாமல் அடித்து கொன்று அந்த பையனை கொன்னே போட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இதுவும் தமிழக முதலமைச்சருக்கு பெரிய தலைவலியாக போச்சு. இன்றைக்கி அவரால் பதில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவரால் யாருக்கும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திக்கி திணறி திண்டாடிட்டு இருக்கார் அவர். பாவம், ஒரு முதலமைச்சருக்கு இந்த மாதிரி வரவே கூடாது நிலைமை. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தூக்கமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கார் அவர். என்றைக்கு தான் அவர் நிம்மதியாக தூங்க போகிறாரோ தெரியல.